சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. நான் தான் உங்கள் இமான் அண்ணாச்சி. இன்றைக்கி நாம் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் ஒரு காலேஜில் நிற்போம், இல்லைன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்போம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த ஸ்கூலை சேர்ந்த மாணவிகள் தான் அரை மணி நேரம் நமக்கு நிகழ்ச்சி தரப்போகிறாங்க. என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறார் அண்ணாச்சி, அதுக்கு இந்த குழந்தைகள்லாம் என்னென்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க அப்படியே நிகழ்ச்சிகளை பூந்து போயிருமாம்மா. பாப்பா உங்க பேர் சொல்லுங்கம்மா. நிவேதா. நிவேதா. நிவேதா என்ன படிக்கிறீங்க? நானா +1. நிவேதா நீ தானே? நான் தான். உனக்கே ஒரு டவுட்டா? நிவேதா நீ தானே? லைட்டா. இந்த பாப்பா பேர் என்னம்மா? அபிராமி. இந்த பாப்பா பேர் அபிராமியா? என் பேர் அபிராமி. உன் பேர் அபிராமியா? இந்த பாப்பா பேர் என்ன? நிவேதா. நிவேதா. என்ன படிக்கிறீங்க? 11th. இப்போ 11ஆம் வகுப்பு அப்படின்னாலே நிறைய புக்ஸ்கள்லாம் கொடுப்பாங்க, நிறைய நோட்டுகள்லாம் கொடுப்பாங்க இல்லையாம்மா? அப்படியாவா? கொடுப்பாங்க. எப்பவுமே இப்படி தானே இல்லை இப்படி தான் எப்பவுமே வா? வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குல்ல? ஐயோ இப்போ பிள்ளை நல்லா வரும்போது நல்லா தான் இருந்திருக்கு. கொஞ்சம் வெயில் ஏறும்போது இந்த மாதிரி ஆகும் போல் இருக்கு. அப்படியா? லைட் அப்படியே ஆகும். இப்போ உங்கள் புத்தக பையனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? A + B ² = 10 கிலோ. A + B 10 கிலோ. +B. மேக்ஸ்லாம் போட்டு சொல்றோம்ல. சொல்றோம்லையா, கேளியா, சொல்றோம்ல. எவ்வளோ 10 கிலோவா? 10 கிலோவா? 10 கிலோ. ஆமாம், 10 கிலோ. அந்த பேக்கை நீ புக்கு எல்லாமே 10 கிலோ இருக்குல்ல. இந்த புத்தக பையனுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீ வந்து ஒரு யோசனை சொல்ற. நம்ம ஸ்டைலே வேற. கஜினி சூர்யா மாதிரி உடம்பெல்லாம் பச்சை குத்தின்னு வந்துருவேன். அவ்வளவுதான். பார்த்து எழுதிடலாம். ஆமா, எல்லா மாணவர்களுமே பச்சை குத்திட்டு வந்துருங்க. அவ்வளவுதானமா? கரெக்ட் தான். அவ்வளவுதான். இன்னைக்கு நைட் தூங்குன மாதிரி தான். உங்க பேர் என்ன? பியூலா. பியூலா. ஏய், அற்புதமா, பியூட்டிஃபுல் நேம். Thank you. சரி பியூலா, என்ன படிக்கிறீங்கம்மா? 10th படிக்கிறீங்களா? இந்த புத்தகத்தினுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்னாச்சு அப்படின்னா, நீங்க என்ன ஐடியா சொல்லுவீங்க? வீட்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் வச்சு நமக்கு அவங்க கிட்ட பேக்கை கொடுத்துட்டு நம்ம நீங்க அப்படியே ஹாயா கை வீசிட்டு வரலாம் இல்லையா? பாவையா, அந்த பிள்ளை எவ்வளவு வருத்தத்தோட சொல்லி பாருங்க. லோடுமேன் ஒருத்தரை சம்பளத்துக்கு பேசி காலையில எத்தனை மணிக்குமா ஸ்கூலுக்கு வருவீங்க? 7:45. 7:45க்கு பாப்பா கிளம்புறதுக்கு முன்னால 7 மணிக்கெல்லாம் வாசல்ல வந்து நிக்கணும். அவரை குனிய வச்சு மூட்டையை தூக்கி மேலே வச்சிருவோம். வாட்டில் அவர் தூக்கி கொண்டு ஸ்கூலில் இறக்கிட்டு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோன்னு வரணும்ல அவரு. ஆமாம், லோடுமேன் வேலைக்கு ஆட்கள் தேவை. அப்படிதானே? ஆமாம், வேணும். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்க போறீங்க தானே? ஆமாம், கன்ஃபார்ம். ரைட்டியா? தயவுசெய்து யாராவது வேலை இல்லாமல் நீங்கள் வெட்டியாக சுற்றுற ஆளுக்கு தயவுசெய்து பாப்பாவுடைய உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்கிறேம்மா. பேகம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ராயப்பேட்டா, சென்னை 14. ஆமாம், பேகம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் நம்பர் 13. அந்த சாலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை காத்திருக்கிறது. அப்படிதானே பாப்பா? ஆமாம். யாத்தாடி அம்மா, நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போனோம்? மிஸ்ஸை ஸ்கூல் வீட்டுக்கு வர வச்சு படிக்கலாம்ல. இது நல்ல ஐடியா இருக்கு. ஆமாம், புக்கை தூக்கி தலைவலியாக போட்டுக்கிட்டு எதுக்குங்க நாம ஸ்கூலுக்கு போகணும்? எங்கள் மிஸ்ஸுக்கு ஃபோன் போட்டால் நேராக வீட்டுக்கு வந்துட போகிறாங்க. அப்படி தானே? வீட்டுக்கு ஒரு மிஸ்ஸு, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு மிஸ்ஸு வளர்ப்போமா? சோறு இது போட்டு ஒரு மிஸ்ஸு வளர்ப்போமியா நாங்கள்? அப்படி தானே? வீட்டுக்கு ஒரு மிஸ்ஸை வளங்க. தயவுசெய்து புத்தக பையனுடைய சுமையை குறையுங்கள். இதான் உங்கள் யோசனையா? கிட்டத்தட்ட இப்போ குழந்தைகளுடைய உணர்வுகளை வந்து நம்ம பதிவு பண்ணாங்க. அப்படி இவங்க தூக்கிட்டு வர பேக் என்ன வெயிட் இருக்குங்கிற நான் ஒரு வாட்டி தூக்கி பார்க்கணுமா? உங்க பேக்கெல்லாம் சூப்பர். எங்க ஒரே பேக் அழக்கூடாதா? எப்படிமா நீ உங்க பேக் எங்க ஒன்று கொண்டாமா? கீழே வை. அம்மா, ஒரு ஷோல்டர் கொஞ்சம் ஒரு சைடா இழுக்க தான் செய்யுது. என்ன இது எப்படி வீட்டுல தூக்கிட்டு வரைய நீங்க? அடேங்க அப்பா, அப்பா, இது நம்மளால முடியாது போல் இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை வெயிட் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட பெரியவர்கள்லாம் இது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறதா குழந்தைங்களுடைய குமுறல். அப்படிதானமா? கதறலா இது? நாங்கள் யார்கிட்ட சொல்லனே தெரியல. நல்ல வேளை அண்ணாச்சி வந்து கேட்டீங்க, சொல்லிட்டோம். ஆமாம், எங்கள் புத்தகங்களுடைய அந்த பளுவை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பெரியவங்களாம் கூடி பேசி நீங்களும் ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல தகவலை அடுத்த வருஷத்துக்குள்ளே சொல்லுங்க அப்படின்னு இந்த சின்ன குழந்தைகள் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க இல்லையா? உங்கள் சார்பில் நாம் யாருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டோமா? கூடிய சீக்கிரமே உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு குட்டி தகவலை அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம சொல்லுங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளியா? தம்பி உங்க பேர் சொல்லுங்கம்மா. அருண் அண்ணாச்சி. அருணா? ஆமா அண்ணாச்சி. இந்த நிக்கிற கூட்டத்திலே மிகப்பெரிய புத்திசாலி யார் தம்பி? அந்த பையன் அண்ணாச்சி. அவனா? ஆமா அண்ணாச்சி. தம்பிங்க வா, நீ அப்ப அந்த பக்கம் போ. வரகடா.
உன்னுடைய பார்வையில் யாரை புத்திசாலி நினைக்கிற தம்பி நீ? புத்திசாலினா தாஜுதீன் அண்ணாச்சி. யாரு தாஜுதீனா? தாஜுதீனே நீதானா? உன்னை பார்த்தாலே தெரியுதுல புத்திசாலின்னு. அப்படிதான். எப்படி என்ன காரணத்துக்காக நீ புத்திசாலின்னு சொல்ற? அவன் நல்லா படிப்பானாச்சு. நல்லா படிப்பானா? நீ சுமாரா படிப்பியா? இல்ல நானும் அவன் மாதிரி தான் படிப்பேன். அப்ப நீ புத்திசாலி தானே? என்ன நானே சொல்லிக் கூடாதுல. உன் பேர் என்ன அது சொல்லு. சாய் சுப்பிரமணியம். சாய் சுப்பிரமணியன். யார் மேலே சாயாம நிக்கணும் தம்பி. உன்ட்ட வந்து ஒரு யோசனை கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரியா? நீ யோசனை கேட்ட சொல்லுவியா? சொல்லுவல்ல. ஆமா, தமிழ்நாட்டிலே பல பேருக்கு யோசனை சொல்லியே பேர் வாங்கின ஒரே ஆள் யார் அப்படின்னு கேட்டா நம்ம சாய் சுப்பிரமணியன். ஆமா, சாய் சுப்பிரமணி. மின்சாரம் வந்து இப்போ இன்னைக்கு நாட்டில் ரொம்ப நிறைய தட்டுப்பாடாக இருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்து கண்ட நேரத்தில் கண்ட லைட்டை போடுறாங்க, ஆஃப் பண்ணாமல் போயிடுறாங்க, தெருவில் விளக்கு எரிக்கிறது எரியாமல் போகுது. இந்த மாதிரியாக இல்லாமல் மின்சாரத்தை சிக்கனமாக இப்போ சேமிப்பது எப்படி? ஏசி மால்ல போய் ஓசியா சுத்திட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்தோம். ஏசி மால்ல போய் ஓசியா சுத்திட்டா? ஓசியா சுத்திட்டு ஏசில குடும்பத்தோடய? குடும்பத்தோட தான். காலையில 6 மணிக்கு தயவு செய்து வீட்டை இழுத்து மூடிடுங்க. மூடிட்டு அப்படியே குடும்பத்தோட எங்கேயாவது ஏசி மால் ஓபன் பண்ணிருப்பாங்க. அங்க எங்க வேணாலும் போய் பார்க்கலாம், வாங்கணுங்களா அவசியம் கிடையாது. அப்படியே குடும்பத்தோட போய் ஒவ்வொரு கடற்களையா போய் சோவாரிட்டு அப்படியே வந்துட்டீங்கன்னா ஏசியில் என்ன ஓசியில ஏசியா? ஏசில ஓசியா சுத்திட்டு ஏசில ஓசியா சுத்திட்டு சாயந்தரம் மொக்க போடுறானா? என்னடா இவன் மொக்க போடுறான்றான்? அவன் எப்பவுமே அப்படிதான் ஆச்சு. இவன் எப்பவுமே அப்படிதானே? எப்பவுமே அப்படிதான். என்ன ராஜா காமெடி பண்ணு மொக்க போட்டு? ஏன்னா அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து அதை காமெடி நினைச்சிட்டு இருக்கியா? சாய் சுப்பிரமணியம் அவருடைய யோசனையின்படி மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்கு நீங்கள் குடும்பத்தோடு ஏசி மாலுக்கு சென்று ஓசியாக சுற்றும்படி தம்பி கேட்கிறார் இல்லையா? வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா வருவீங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்கம்மா. அருண். அருண். என்ன படிக்கிறீங்க நீங்க? 10th. சரி, உங்க அப்பா பேர் என்னம்மா? ராமலிங்கம். நம்ம ராமலிங்கம் பேரா நீ? அப்பா கண்டிப்பா புத்திசாலியெல்லாம் இருப்பான். இப்போ இவனை கேட்போம். ராமலிங்கம். சி அருண்குமார். ஓ, பேர் அருண்குமாரா? உங்க அப்பா பேர் வந்துருச்சுடா. கேட்க ஸ்வீட் அரிஞ்சு பற்றி அந்த பேர் டப்புன்னு விழுந்துச்சு. அருண், மின்சாரத்தை வீணாக்காம மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு யோசனை சொல்லு அப்படின்னா என்னம்மா சொல்லுவேன்? நம்ம வீட்டில் படிக்காம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நம்ம போயிடணும். ஃப்ரெண்டு வீட்டில் அவன் ஆப்பிட்டு அவன் பக்கத்து வீட்டு போயிட்டானா அவங்க கூட திரும்பி ஓடி இப்படியே தெருவா சுற்றணும். ஆனால் படிக்க மட்டும் கூடாது. ஆமாம், அதாவது இவன் வந்து கரண்ட்டை மிச்சப்படுத்தணும். இவன் உன் ஃப்ரெண்டு வீடு தம்பி சாய் வீட்டுக்கு போவான். சாய் வந்து ஐயோ நம்ம வீட்டு கரண்ட் படிக்கணும் ஓசியில மால் பக்கமாக சுற்றிட்டு இருப்பான். இப்படியே தெருவா புக்கை தூக்கிட்டு சுற்றிட்டு கடைசியில் படிக்காம ஃபெயில் ஆயிடணும். அப்படி நல்லா வருவீங்க ராஜா. ராமலிங்கனை கேட்டதாக கூறுறேன். சரியா? எல்லாரும் ஏஞ்சிருக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சி ஃபேனு ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடணும். நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லி எங்கே அப்படிங்க ஊரை காலி பண்ணி ஓடிடணுமா? அது இல்லை, யாருனாச்சும் அடிக்க வரதுக்குள்ளே நம்ம ஓடி போய் எஸ்கேப் ஆயிடணும். அடிக்க வரதுக்கு ஓடி எஸ்கேப் ஆயிடணுமா? தூக்கத்துலேருந்து ஏஞ்சிருவாங்கல்ல நாச்சி. சரி, யாரு? அம்மாப்பா. சரி, அதனால ராஜா நீ எங்க எந்த ஏரியாவில் நின்றுட்டு இருக்க தெரியுமா தம்பி? எங்க? உன் பேர் என்ன? ராகுலன். உன் வயசு என்ன? 15. உங்க வீடு எங்க இருக்கு? பெரியமலைப்பன் ஸ்ட்ரீட். அப்ப தெளிவாக தான் சொல்றேன், ஓரமா பேர். தம்பி உங்க பேர் சொல்லியா? தீபக் அண்ணாச்சி. தீபக் அண்ணாச்சி, நல்லா இருக்க பேரு. தீபக் அண்ணாச்சி, இந்த மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்கு ஒரு யோசனை ஒன்று சொல்லுங்களேன். கல்யாணமே பண்ணிக்க கூடாது யாரும். கல்யாணமே பண்ணக்கூடாதா? ஆமா அண்ணாச்சி. கல்யாணம் பண்றதுக்கும் மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்கு என்ன இருக்கு? சம்சாரம் ஒரு மின்சாரம் அண்ணாச்சி. சம்சாரம் ஒரு மின்சாரமா? ஆமா அண்ணாச்சி. எங்க மின்சாரம் ஒரு வாட்டி சொல்லு. மின்சாரம். இதான் கரெக்ட். இன்னொரு வாட்டி சொல்லு. சம்சாரம் ஒரு மின்சாரம் அண்ணாச்சி. அழகா சொல்ற நீ. மின்சாரம் உனக்கு வருது, அவசரத்துல மின்சாரம் சொல்லிட்டு இருக்க. எங்க சொல்லு. சம்சாரம் ஒரு மின்சாரம். கடைசி வரைக்கும் இவனுக்கு இன்னும் வரவே இல்லையே. ஆமா, பவர் வெட்டு வருதோ இல்லையா இவனுக்கு? இங்க வெட்டு வந்துரும் போல இருக்கு. ஏன்னா என்ன செய்ய? நீ போயிரு தம்பி, நான் மத்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எந்த விஷயம் சொன்னாலும் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு பையன் இருப்பான். இருக்கானா? எங்கேயாவது இருப்பான். என்ன சொன்னா அப்படி ஷாக் ஆகுறான்? ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி. காலைல ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போறோம். அதேதான் அதானே. இந்த மாதிரி எதை சொன்னாலும் ஷாக் ஆகுற மாதிரியே ஒரு குரூப் இருக்கும்யா. ரைட்டு. அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் எப்பப்பெல்லாம் கரண்ட் தேவையோ அவனை கூட்டு போய் உட்கார வச்சு கரண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கரண்ட் மிச்சமாகும். ஆமா, காசு மிச்சமாகும். யாரெல்லாம் ஷாக் ஆகுறாங்களோ இவங்களை பூரா வீட்டுக்குள்ள ஒன்று பிடிச்சி போட்டிங்கன்னா அவங்கள உட்கார வச்சு கரண்ட் மூக்குக்குள்ள 2 ஒயரை சொருவினீங்கன்னா போது கரண்டா போய் சப்ளை ஆகி டியூப்லைட்ல எரியும். அப்படியேதான். எப்படா ஒன்னால இத்தனோண்டு மண்டக்கில் இவ்வளவு மூலம் இருக்கு உனக்கு? வீட்டில் இருக்க மெயின் ஃபியூஸை பிடிங்கிடலாம் அண்ணாச்சி. பிடிங்கிட்டு கரண்ட் அதுக்கப்புறம் வராதுல்ல அண்ணாச்சி, மின்சாரம் மிச்சமாகும் அண்ணாச்சி.
அதுக்கு நீ ஒயரிங்கே பண்ணாமல் இருந்திருக்கலாமே. பரவாயில்ல அண்ணாச்சி. பரவாயில்ல அண்ணாச்சி, பண்ணிட்டோம் அண்ணாச்சி. ஆமாம், நான் எவ்வளோ சொன்னேன், எங்கள் அப்பா கேட்கல அண்ணாச்சி, ஆனால் வச்சுட்டாங்க அண்ணாச்சி. நம்ம என்ன பண்ணுவோம், பீஸ் கரையில் பிடிங்கிடுவோம், மின்சாரம் மிச்சமாகி விடும். அப்படிதானே தம்பி? ஆமா அண்ணாச்சி. கரண்ட் பில்லே கட்ட வேண்டியது இல்லைல்ல? ஆமா அண்ணாச்சி. அப்படினாலும் நீ மினிமம் பேமெண்ட்னு ஒன்று இருக்கிறது கட்டணும் கண்டிப்பாக. ஐயோ, அது தெரியாம போச்சே. அகில இந்தியாவிலே ஸ்கூல்ல பாடம் நடத்தும் போது நீ நின்று கொண்டே தூங்கி பெருமையை தேடி தந்த அன்பு தம்பி திலீப் அவர்களை அன்புடன் வருக வரவேற்று. சரிங்கண்ணா, மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டு ஃபுல்லாக கண்ணாடியாக மாட்டி வச்சுட்டு ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து விட்டா எப்பப்பெல்லாம் வெளிச்சம் வருதோ அப்பப்பெல்லாம் வெளிச்சமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. ஆமாம், என்னமோ சொல்ல வாரான், அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள பூரா கண்ணாடி மாட்டணுமா? ஆமாம். எதுக்கு வீட்டுக்குள்ள கண்ணாடி மாட்டணும்? வீட்டுக்குள்ள கண்ணாடி மாட்டினா அண்ணாச்சி. எதுக்குடா வீட்டுக்குள்ள கண்ணாடி மாட்டணும்? இருங்க சொல்றதை கேளுங்க. ஏய், சொல்றத கேளியா? ஏன் அவசரப்பட்டு குறுக்க பேசிட்டு இருக்க? பேச சொல்லுப்பா தம்பி. வீட்டு ஃபுல்லாக கண்ணாடி மாட்டிட்டு அப்புறம் தம்பி நல்லா இருக்கியா? ஒரே நீ சொல்ற வீடு ஃபுல்லாக கண்ணாடியாக மாட்டிட்டு. இல்லை, நீ பேசுன்னு சொல்கிறோம்ல, நீ பேசிட்டே இரு. எப்படி மைக்கு நீ பேசு. காபி சாப்பிட்டுலாம். நீ பேசுற, பேசு பேசு. தூக்கம் வந்துட்டா அதுக்குள்ள? சரி, சொல்லிட்டு தூங்க. என்னமா நல்ல பிள்ளை, சொல்லிட்டு தூங்க. சொல்றா. நீ நம்ம நீ பேசுற. வீட்ல ஃபேன் போட்டு ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க அண்ணாச்சி கரண்ட. சரிம்மா. அதுக்கு நம்ம வீட்ல இருக்க எல்லா ஜன்னலும் புடிங்கிட்டோம்னா காத்து ஆட்டோமேட்டிக்கா வரும். சூப்பர். வாசலையும் பிடிங்கிடலாம் இல்லையா? தம்பி உன் பேர் சொல்லுமா? ராகேஷ். அப்போ ஷோகேஸ் மாதிரியே சொல்ற நீ. மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தம்பி? தேவையான நேரத்துக்கு மட்டும் கரண்ட் ஃபேன் லைட் எல்லாம் யூஸ் பண்ணணும்னாச்சு. சரிம்மா, தேவையான நேரத்தில் தூரப்பட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணணுமா? ஃபேனை கொண்டு வித்துருவோம் பல விலைக்கு. ஆஃப் பண்ணிடணும். ஆமாம், அதாவது தேவையான நேரங்களில் மட்டும் ஃபேன், வேற என்னமா? லைட், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல்லாமே அண்ணாச்சி. மிக்ஸி, கிரைண்டர், எலக்ட்ரிக் உபயோகப் பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்துங்கள். ஒன்று, நம்ம வெளில போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துன்னு போனோம் அண்ணாச்சி. நம்ம வெளியில் போகும்போது எல்லா சுவிட்சும் ஆஃப்ல இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டு போங்க. இப்போ தம்பி இதுதான் சரியான விடைன்னு சொல்லிடுமா? ஆமாம், தம்பி சொன்ன கருத்துக்களை நீங்கள் உங்கள் மனசில் பதிச்சுக்கிட்டு மின்சாரத்தை மிச்சப்படுத்தி நீங்கள் பயனடையுங்கள் அப்படின்னு தம்பி ராகேஷ் சார்பாக இந்த மாணவர்களின் கருத்தை உங்கள் முன்பு பதிவு செய்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். அப்படிதானே தம்பி? ஆமாம் தம்பி ரெடி, எல்லாம் கைத்தட்டிங்கப்பா. பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. மைதிலி. மைதிலி, அடடா அற்புதமான பேராச்சே. மைதிலி, உங்க அப்பா பேர் என்னமா? துரைராஜ். ஏய் துரைராஜ். உங்க அம்மா பேரு? தனலட்சுமி. வேற இல்லையா? அது உங்க அதாவது பெற்றவங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பியா மணி? என்ன என்ன செஞ்சு சேர்த்து கொடுப்ப நீ? ஒரு லாயராய். ஓ, நீ லாயரா? பிஏ படிச்சு எங்க அப்பாவும் அம்மாவுடைய பேரை நான் காப்பாத்தல. என் பேர் மை திலி கிடையாது. சரி மைதிலி, அதாவதுமா இந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால எக்ஸாம் ஃபீவர் அப்படி சொல்லுவாங்களாமா? ஏய், உனக்கு என்ன எக்ஸாம் ஃபீவர் வந்துருச்சோ? 1ஆம் தேதி எக்ஸாம் ஆமே அப்படிலாம் அந்த ஃபீவர் வரும் பார்த்தியா? இந்த எக்ஸாம் ஃபீவரை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஒரு ஐடியா சொல்ல. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போய் விபூதி வச்சுட்டு போனா தைரியமா எக்ஸாம் எழுதலாம். நிஜமாவா? எக்ஸாம் ஃபீவர் வராது? ஆமா, யார் யாருக்கு என்னென்ன குலதெய்வம் அப்படிங்கறத நீங்க உங்க அம்மா அப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா நேரா குலதெய்வம் கோயிலுக்கு போயிருங்க. போய் அங்க ஒரு 1/2 கிலோ விபூதி கொடுப்பாங்க, அள்ளி அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஃபீவர் உங்களுக்கு மட்டுமில்ல, உங்கள் எதிரில் வரும் யாருக்குமே வராது. அப்படிதானமா? மை தில்லி, நீ கில்லி. ஓகே, எல்லாம் பாப்பா ரெடி, கை தட்டிடலாமா? போதும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சைதா தைபா ஃபாத்திமா. சைதாப்பேட்டை. சைதா தைபா ஃபாத்திமா. சைதா தைபா பாத்திமா. என்ன அர்த்தம் பாப்பா அந்த இதுக்கு? சுத்தமான பொண்ணுன்னு அர்த்தம். சுத்தமான பொண்ணியா? இந்தியாவிலே நீங்க வந்து அது உண்மையில கொஞ்சம் கலரா தான் சுத்தமா தான் இருக்காப்ல. நானும் எவ்வளவோ சுத்தமா இருக்கலாம் தான் பார்க்க, நடக்க மாட்டேங்க. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட சைபா கை என்னப்பா? சைதா தைபா ஃபாத்திமா. சரி, பாத்திமானே கூப்பிடுறோம்யா, உங்க வாயில வர மாட்டேங்க, விடுங்க. பாத்திமா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சுத்தமான பெண். அதே மாதிரி இவருடைய பதிலும் சுத்தமாக இருக்கும்யா. இப்போ நாங்கள் நம்புகிறோம். பாப்பா, இந்த எக்ஸாம் ஃபீவர் அப்படி சொல்கிறாங்களாம்மா, இந்த எக்ஸாம் ஃபீவர் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஐடியா கேட்குறோம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட போய் நமக்கு எக்ஸாம் ஃபீவர் இருக்குன்னு சொன்னால் டாக்டர் தடுப்பூசி போடுவார். அப்போ இந்த எக்ஸாம் ஃபீவர் தடுப்பூசி போடுவாரா? தர்பூசணி போடுவாரா? தடுப்பூசி. தர்பூசியா? தடுப்பூசியா?
இந்த கையில எல்லாம் பெரிய பெரிய தடமா இருக்குமே அந்த ஆமா எக்ஸாம் ஃபீவர் எனக்கு கொஞ்சம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னா உங்க ஏரியாவில் இருக்க டாக்டர்கிட்ட போய் ஒரு தடுப்பூசி போட்டுக்கிட்டு நீங்க எங்க போகணுமா அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போனா எந்த எக்ஸாம் ஃபீவரும் இருக்காது. ஃபீவரே இருக்காது என்ன இல்ல எக்ஸாம் காலில் யாரும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க. அங்க நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் ஃபீவரே இருக்காது. உன் பேர் என்ன? தைபா. தைபா ஃபாத்திமா. சைபாவா என்னமோ சொன்னீங்க? சைதா தைபா ஃபாத்திமா. சைதா தைபா பாத்திமா என்ன சொல்றா அப்படின்னா என்னமோ சொன்னா. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து கம்பளி பெட்ஷீட் போட்டு போனா எக்ஸாம் ஃபீவர் ஒன்றும் பண்ணாது. கம்பளி ஆமா எக்ஸாம் ஃபீவர் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ தயவு செய்து ஒரு பெரிய கம்பளி போர்வை வாங்கி தலைவலியா மூடிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீவரே வராது. அப்படிதானம்மா? ஆமா. வேற மூச்சாவது வெளியே வருமா? வரும். பெரிய கம்பளி வாங்கி போத்திட்டா மூச்சு வராதுமா இதான் கேட்கும். இல்ல வரும். வரும்யா. ஃபீவர் குறையணும்னா நீ தயவு செய்து நீங்க கம்பளியை தலைவலியாக போட்டு மூடிக்கொள்ளவும். அப்படிதானம்மா? இல்ல இல்லை நாச்சி எக்ஸாம்க்கு நம்ம படிக்காமயே இருந்துட்டோம்னா எக்ஸாம் ஃபீவரே வராதே. ஃபீவரே வராதுல்ல? வேற ஃபீவர் தான் வரும். உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபீவர் வரும் இல்லையா? ஆமா பாவம். ஐயோ இப்படி ஒரு பிள்ளைய பத்தி வளர்த்துருக்கமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபீவர் ஆயிரும். இது என்ன சொன்னாலும் படிச்சு தொலை மாட்டேங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஃபீவர் வந்துடும். நாம கிட்டத்தட்ட எக்ஸாம் ஃபீவர் நமக்கு வராம இருக்கணும்னா தயவு செய்து படிக்காம சத்தங்கடாம இருந்துக்கிடுங்க. அப்படிதானமா? நல்ல பிள்ளை மணி. பாப்பா உங்க பேர் என்னம்மா? ஸ்ருதி. ஸ்ருதி என்ன படிக்கிறீங்க? 8th. சரி பாப்பா இந்த எக்ஸாம் ஃபீவர் அப்படி சொல்கிறாங்களாம்மா இது வந்து நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னம்மா பண்ணணும்? அன்னன்னைக்கு கொடுக்கறத அன்னைக்கே படிச்சிடணும். இப்போ 3 மாசம் கொடுத்ததை எக்ஸாம் அன்னைக்கு உட்காந்து படிச்சா எப்படி மண்டையில் ஏறும்? எப்படி மண்டையில் ஏறும்? எப்படி ஏறும்? ஏறாது. என்னம்மா? ஆமா அதாவது பாப்பா என்ன சொல்ல வராங்கன்னா அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாப்ல. படிக்கிற குழந்தைகள் எல்லாமே கவனிச்சுக்கிடுங்க. அன்னன்னைக்கு உங்க வகுப்புல என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அன்னன்னைக்கு அழகா மண்டையில் நீங்க ஏற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீவரே வராது. என்னம்மா? வேற ஏதாவது கருத்து வச்சிருக்கீங்களா? எக்ஸாமுக்கு நாளைக்கு நம்ம போகிறோன்னா அதுக்கு தேவையான கரெக்டான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸு, ஸ்கேலு, பென்சில் அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் அழகாக ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சு ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையாம்மா? அதாவது நாளைக்கு நம்ம எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் வந்து எங்கே ரப்பரை காணும் எங்கே பென்சிலை காணும் அப்படிலாம் தேடக்கூடாது. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு நம்ம கொஞ்சமாக சாப்பிடணும். கொஞ்சமாக சாப்பிடணும். நல்ல விஷயமா இருக்கு. நாளைக்கு எக்ஸாம் அப்படின்றக்காக நைட்டு படுக்க போகும்போது கப்பு கப்புன்னு அள்ளி விடக்கூடாது. அப்படி லைட்டாக அப்படி கையை நினைச்சிட்டு அப்படி போய் படுக்க நேரத்தோட படுக்க போயிடணும் இல்லையா? நைட்டு பூரா உழுந்து நாளைக்கு எக்ஸாம்னு படிச்சுட்டு காலையில வந்து அப்படியே தூங்கக்கூடாது. சரியா? நேரத்தோட படுக்கைக்கு போயிடணும். அது ஒரு காரணம் இல்லையாமா? அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் கிளம்ப போறீங்கன்னா வெறும் வயிற்றுல நீங்க தயவு செய்து எக்ஸாம் போகக்கூடாது. ஏதாவது ஒரு 2 இட்லி பிச்சு உள்ள இறக்கிட்டு தான் போகணும் இல்லையாமா? அப்போதான் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீவர் வராது. படித்த பாடங்கள் நினைவில் நிற்கும். மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் என்னம்மா? உணவை ஒரு நாளைக்கு முன்னால் குறைச்சிக்கிடுங்க. வெறும் வயிற்றுல போய் எழுதாதீங்க. எல்லா பொருளையும் ஒரு நாளைக்கு முன்னாலே எடுத்து வச்சுக்கிடுங்க. நைட்டு நல்லா தூங்குங்க. ஆமாம் அன்னன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை அன்னன்னைக்கு நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீவர் வராது. மாநிலத்திலே முதல் மாணவன் முதல் மாணவிங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றவங்களுக்கும் அது ஒரு பெருமையை தேடித்தரும் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை பாப்பா அழகாக சொல்லியிருக்கா. கைத்தடி நோட்டி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.